Mukshi Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வைரல் ஒயிட் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஆயிலே இல்லாமல் நம்ம இந்த பாஸ்தா செய்ய போகிறோம். ரொம்பவே ஹை ப்ரோட்டீனாக இருக்க போகுது இந்த பாஸ்தா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா இருக்குல்ல, உங்களுக்கு தேவையான பாஸ்தா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு அதில் முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ரஃப்பாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரே ஒரு பீஸ் காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால் போட்டுட்டு நல்லா ஃபைனாக இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாஸ்தா வேக வச்சோம்ல, அது நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒயிட் சாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆர்கானோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்பவும் அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஆட் பண்ணோடனே நம்மளோட ஒயிட் பாஸ்தா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம சீக்கிரமாக கூட இந்த பாஸ்தா நம்ம ரெடி பண்ணலாம். இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீனான பாஸ்தா, ஆயில் ஃப்ரீ பாஸ்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.